தென்காசி பேருந்து நிலையம் முன்பாக 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக நியாய விலைக் கடை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று நாகை ஆட்சியர் அலுவலகம் அருகே நியாய விலைக் கடை பணியாளர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இவற்றில் பொது விநியோகத்திற்கு தனித்துறை அமைக்க வேண்டும், பொருட்கள் அனைத்தையும் பொட்டலங்களில் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. மேலும் தங்களின் நியாயமான கோரிக்கைகளை கண்டுகொள்ளாத ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராக நியாய விலைக் கடை பணியாளர்கள் முழக்கங்களை எழுப்பினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உயரழுத்த மின் கோபுரத்திற்கு கீழே இடம் வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருநங்கைகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த பிப்ரவரி மாதம் திருநங்கைகள் 17 பேருக்கு மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கினார். அவர்களுக்கு பிள்ளையார்குளம் ஊராட்சியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எதிரே வீட்டுமனை ஒதுக்கப்பட்டது. அந்த இடத்தில் உயரழுத்த மின் கோபுரம் இருப்பதால் அங்கு வீடு கட்ட முடியாது என கூறி வட்டாட்சியரிடம் திருநங்கைகள் முறையிட்டனர். மாற்று இடம் வழங்கப்படும் என உறுதியளித்து 2 மாதங்களாகியும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திருநங்கைகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து சர்வோதயா சங்க தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சர்வோதயா சங்க தேர்தல் விதிகளுக்கு முரணாக ஒரு தரப்பினர் வெற்றி பெற்றதாகவும் இதனையடுத்து பல பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து தேவக்கோட்டை ரஸ்தா பகுதியில் உள்ள சர்வோதயா சங்க தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பஞ்சப்பள்ளி பகுதியில் சுரைக்காய் விலை வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். கடந்த மாதம் 1 கிலோ சுரைக்காய் 30 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது மிகவும் குறைந்து 3 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாவதாக கூறப்படுகிறது. இதனால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறி விவசாயி ஒருவர் தனது தோட்டத்தில் விளைந்த சுரைக்காய்களை அரிவாளால் வெட்டி வீசிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேளாண் பட்ஜெட் என வெற்று விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் ஆட்சியில் விவசாயிகள் விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்காமல் அவதிப்படும் காட்சிகள் மனதை உலுக்கியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தக்காளி சாகுபடி செய்யப்படுகிறது. ஏற்கனவே தக்காளி வரத்து அதிகமாக உள்ள நிலையில் ஆந்திராவிலிருந்தும் தக்காளி இறக்குமதி செய்யப்படுவதால் வத்தலகுண்டு தினசரி மார்க்கெட்டில் தக்காளிக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் வேறு வழியின்றி விவசாயிகளும் வியாபாரிகளும் சேதமடைந்த தக்காளிகளை சாலையில் கொட்டி வருகின்றனர். இந்த காட்சிகள் காண்போரை கண்கலங்க செய்யும் வகையில் உள்ளது. 200 குறையாம வித்துட்டே இருந்தா தெரியாது. எல்லாத்துக்குமே கட்டுவாங்க. இப்போ இந்த 2 மாசமே 150க்கு மேல எந்த தக்காளியுமே இல்லை. 2 மாசமா அஞ்சா வைக்குது. 3 மாசமா வைக்கிறானா அது 150 ரூபாய்க்கு போகுதுன்னா அது கொஞ்சம் அந்த கலரா இருக்கு. கலரா வந்து கீழே தரையில் நடுறான். அவங்க வந்து அது பொடி தக்காளி ஆனால் அதை அங்கே வர ஏற்றி வர அதே ரேட் கூட அந்த விலை கம்மி தான். இங்க வந்து ஏற்றி வர்றது செட்டு கூட வராது. அது கட்டாமத்தை ஓடிக்கிட்டு இருக்கு அவங்கள. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் 100 நாள் வேலை திட்டத்தில் நிலுவையில் உள்ள ஊதியத்தை உடனடியாக வழங்க கோரி ஒப்பாரி வைக்கும் போராட்டம் நடைபெற்றது. 100 நாள் வேலை திட்டத்தில் கடந்த 5 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் நிலுவையில் உள்ள ஊதியத்தை உடனடியாக வழங்க கோரியும் பெண்கள் ஒப்பாரி வைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2 மணி நேரத்திற்கும் மேல் மின்தடை ஏற்பட்டதில் நோயாளிகள் மற்றும் செவிலியர்கள் கடும் அவதியடைந்தனர். 350 கோடி ரூபாய் செலவில் சர்வதேச தரத்துக்கு நிகராக மருத்துவ வசதியுடன் கட்டப்பட்டதாக கூறி அண்மையில் திறக்கப்பட்ட புதிய மருத்துவமனையில் அதிகாலை 5:30 மணிக்கு மின்சாரம் தடை செய்யப்பட்டு 2 மணி நேரத்திற்கும் மேலாக ஜெனரேட்டரும் இயக்கப்படாமல் இருந்தது. இதனால் நோயாளிகள் மட்டுமல்ல பணியில் இருந்த செவிலியர்களும் கடும் அவதிக்கு ஆளாக நேர்ந்தது. விளம்பர மாடல் அரசின் சாயம் இதன் மூலம் இருளில் வெளுத்ததாக பலரும் அப்போது விமர்சித்தனர். தஞ்சை ராசா மிராசுதாரர் அரசு மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதி முழுவதும் பதற்றமான சூழல் நிலவியது. மருத்துவமனையின் மகப்பேறு பிரிவில் உள்ள ஏசியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தீ விபத்தில் மருத்துவமனை முழுவதும் பரபரப்பாக காணப்பட்ட நிலையில் பணியாளர்கள் மற்றும் உறவினர்களின் உதவியுடன் மகப்பேறு பிரிவில் இருந்தோர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இந்த நிலையில் விடிய ஆட்சியில் மருத்துவமனையில் தானியங்கி தண்ணீர் தெளிப்பான், தீயணைப்பு அலாரம் என எந்த கருவிகளும் வேலை செய்யவில்லை என அங்கிருந்தவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம்
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் போதிய ஊழியர்களின்றி நோயாளிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். திண்டிவனம் அரசு மருத்துவமனை பொது மருத்துவமனையாக பெயரளவில் தரம் உயர்த்தப்பட்ட நிலையில் அதற்கேற்ப உரிய வசதிகள் இதுவரை செய்து தரப்படவில்லை. மேலும் அங்கு போதிய மருத்துவ பணியாளர்களும் இல்லை. குறிப்பாக லேப் டெக்னீஷியன் பிரிவில் ஒருவர் மட்டுமே பணிபுரிவதால் நோயாளிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் மாரத்தான் அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு நான் வந்தேங்க. 2 நாளாக பெஸ்ட் எடுக்க முடியலனால ரொம்ப கூட்டமாக இருக்குது. வெயில் தாங்க முடியல. கூடாரம் இல்லை எதுவும் இல்லை. கேட்டால் ஒரு ஆள் தான் இருக்காங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இல்லை இன்றைக்கி இல்லை நாளைக்கு வான்னு திருத்துறாங்க. கேட்டால் ஒரு ஆள் தான் இருக்கான்றாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள நொச்சிலி கிராமத்தில் நெல் மூட்டைகளை சேமித்து வைக்கும் கொள்முதல் நிலையமாக சேதமடைந்த நூலகம் பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பாழடைந்த கட்டிடத்தை நெல் கொள்முதல் நிலையமாக மாற்றி அதற்கு ஏஜென்ட்டுகளாக திமுகவினர் செயல்படுவதாக கூறப்படுகிறது. மக்கள் விரோத ஆட்சியில் விவசாய பொருட்கள் அலட்சியத்துடன் கையாளப்படுவது கண்டிக்கத்தக்கது என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கழிப்பிடத்திற்கு தலைவர்கள் பெயர் வைக்கப்பட்டதை கண்டித்து மதுரை மேலூரில் அதிமுக சார்பில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. சமீபத்தில் கோவை மாநகராட்சி கழிப்பறை ஒன்றில் தமிழகத்தைச் சேர்ந்த மறைந்த தலைவர்கள் பெயர் எழுதப்பட்டிருந்தது. விடியாதிமுக அரசின் இந்த செயல் தமிழக மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இதனை கண்டிக்கும் விதமாக மேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என அதிமுக சார்பில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன.